வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த டிபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி ஏர்னிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய பேசிவ் இன்கம் எப்படி சம்பாதிக்கிறது, ஓய்வு நேரத்தை எப்படி பணமாக மாற்றுறது, நம்ம விரயமாக்கிட்டு இருக்க டேட்டாவை எப்படி பயனுள்ளதாக வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துறது, நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நாம் செலவு பண்ணுற நேரத்தை நாம் பணம் உள்ளதாக எப்படி அந்த சோஷியல் மீடியாவில் பயன்படுத்திக்கிறது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நான் அந்த கம்பெனிகளில் சேர்ந்து அதன் மூலிமா சம்பாதிக்கிற வருமானத்தை கொண்டு தாங்க நான் போடுறேன். இதில் சேருறதும் சேராததும் உங்களுடைய சொந்த முடிவு தான். இதில் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இதில் பணம் இழந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதிகப்படியான வருமானம் சம்பாதிச்சாலும் சரி, எல்லாமே உங்களுடைய சொந்த முடிவு தான். அதுக்கு இந்த சேனலும் நானும் பொறுப்பாக மாட்டோம். இப்போது ஒரு கம்பெனி புதிய அப்டேட்டோடு வந்திருக்காங்க. அந்த கம்பெனி எந்த கம்பெனி, அவங்களுடைய அப்டேட் என்னன்றதை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நாம் அது என்ன புதிய கம்பெனி, என்ன மாதிரியான புதிய அப்டேட்டுன்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் எஸ்பிஓ உறவுகளே, உங்களை நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நம்மளுடைய சங்கர் சார் ஒரு புதிய அப்டேட் தந்திருக்காரு. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோட்டீஸ் போர்டில் போய் நீங்கள் முதல்ல பாருங்கள், சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு அதில் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பாரு. அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டு அவர் சொன்னதை செஞ்சு பாருங்கள். இன்கேஸ் அது புரியல அப்படின்ற பட்சத்தில் இதில் நான் வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு, சரிங்களா? அது என்ன தகவல், என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சங்கர் சார் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அந்த யூடியூப் சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் கிளிக் பண்ணி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னாரு. அதன் பிறகு எவ்வளோ உங்களுடைய ஏர்னிங் வேணும் பார்ட் டைம் ஜாப்பில், அதுக்கு ஓட் போலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட் போலிங் ஒன்று வச்சுருந்தார். அதுக்கெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? இருந்தாலும் இன்கேஸ் யாராவது பண்ணாதவங்க இந்த தடையாவது பண்ணி வச்சுருங்க. அவர் நம்மளுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. அதனால் கொஞ்சம் எக்ஸஸ் கொடுத்துக்கும் வாய்ப்பு இருக்கும், எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஆனால் இப்போவும் விட்டுடாதீங்க, இனிமேலாவது அதை பண்ணிவிடுங்க உடனே போய். சரி, வாங்க நாம் இப்போது சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காரு, அது எப்படி செய்யணுன்றதை இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என் எஸ்பிஓவின் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போய் உடனடியாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் .org அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது தொட்டிங்கன்னா நம்மளுடைய லாகின் பேஜுக்கு போகும், சரிங்களா? கீழே பாருங்கள், இங்கே எவ்ரி ஒன் மஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கம்பல்சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாங்களா? இப்போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி லிங்க்கை தொட்டு உள்ளே போகும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா லாகின் ஆக மாட்டேங்குது, ஓகேங்களா? அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி காட்டுது. இப்போது நம்ம லாகின் இருக்கிறத கொடுப்போம். ஸோ இப்போது லாகின் வருது. இப்போ பாருங்கள், நான் இந்த லாகின் இதை கொடுத்துட்றேன். பாருங்கள், லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சிலர் இப்படி காட்டுதுன்னு பயந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க லாகின் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஸோ இந்த பேஜில் நீங்கள் மேலே வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டு இருக்குது, ஓகேங்களா? இப்போது சார் சொன்ன அந்த மஸ்ட் வாட்ச் இதை வீடியோ எங்கே இருக்குன்னா எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதை தொடுங்க. அதை நீங்கள் தொட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே பார்த்துக்கிங்களா? இப்போ இதில் இருக்கிற வீடியோ போயிட்டு அதை நம்ம பாருங்கள். இதில் ஏற்கனவே சாருடைய வீடியோ இருந்தது, சங்கர் சாருடைய அந்த வீடியோவை நாம் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ இருக்குது. இதை நாம் இப்போது ஆன் பண்ணலாம், ஓகேங்களா? நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான வருமானம். அதிலிருந்து தான் பொது பணியும் மற்ற அரசு பணியும் பண்ண அவங்களுக்கு பணம் கிடைக்குது. நம்ம சம்பாதிக்கிற இன்கம் மேல இந்த டாக்ஸை சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது மொத்த வரவு மேல இல்லாம வெறும் நெட் இன்கம் மேல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பிசினஸ்ல
30 லட்சத்துக்கு சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம். அதை செய்ய 27 லட்சம் செலவாயிருக்கு. இதுல நமக்கு 3 லட்சம் தான் லாபம். இந்த 3 லட்சத்துக்கு மேலதான் டாக்ஸ் சார்ஜ் ஆகும். மொத்தம் 30 லட்சம் மேல இல்ல. இன்கம் டாக்ஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி மொத்த டிரான்சாக்சன் மேல சார்ஜ் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள்ல மொத்தம் 30 லட்சம் மேல, ஆனா இன்கம் டாக்ஸ் நம்ம லாபத்து மேலதான் சார்ஜ் ஆகும். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுனால வர அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். லோன் சுலபமா கிடைக்க ஐடி ரிட்டர்ன்ல ப்ரூஃப் ஆஃப் சப்மிட் பண்ண தேவைப்படும். இன்கம் டாக்ஸ் பண்ண எலிஜிபிளா இருக்கு. அதை கிளைம் பண்ணணும்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்றது கட்டாயம். நமக்கு இன்கம் ப்ரூஃபாகவும் அட்ரஸ் ப்ரூஃபாகவும் யூஸ் ஆகும். நிறைய கண்ட்ரீஸோட வீசா அப்ளிகேஷனுக்கு ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ண தேவைப்படும். நமக்கு இருக்கிற எலிஜிபிள் மாசத்தை வரும் வருஷங்கள வர ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்ம ஐடி ரிட்டர்ன் காமிச்சாதான் இது பண்ண முடியும். அவாய்ட் பெனல்டி. ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணாம விட்டா ஐடி டிபார்ட்மெண்ட் நமக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் பெனல்டி போடுவாங்க. அதை தவிர்க்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண இன்சூரன்ஸ், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அது சம்பந்தமான லோன் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணிருக்கணும். மற்றும் ஃபார்ம் 26 அதாவது ஆவரேஜ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், நம்மளோட சம்பாத்தியம், நம்ம கட்டின டாக்ஸ், என்ன மக்களே, அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ரன் பண்ணி காட்டினேன் என்ன இதை பற்றினேன். இந்த வீடியோவை எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸை பற்றிய அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தெரியாமல் நம்ம இன்கம் டேக்ஸு இப்போ டிடிஎஸில் வேறு இதில் பே பண்ணியிருக்கோம்னா அது எப்படி நம்ம ரீக்ளைம் பண்ணுறதுன்றதை பற்றியும், அது மட்டும் இல்லை நம்ம தெரிஞ்ச இன்கம் டேக்ஸில் நம்ம அப்ளை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னால அதனால் நம்மளுக்கு ஏற்படுற இழப்பீடு எவ்வளோ அப்படின்றத பற்றியும் முழு விவரத்தையும் அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள நாம் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கும் அதில் அவங்க கான்டாக்ட் நம்பர் தந்திருக்காங்க. அதில் கடைசியில் போய் பார்த்திங்கன்னா அந்த நம்பரும் இருக்குது. அவங்கள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிறதுக்கும் நம்பரு தந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால் மக்களே, நீங்கள் யாரும் இது வரைக்கும் லாகின் பண்ணி பார்க்காதவங்க உடனடியாக நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான அந்த இன்கம் டேக்ஸுக்கான அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையான்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இனிமேல் நம்மளுடைய எஸ்பிஓவில் நம்மளுக்கான இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது. சரிங்களா? அடுத்த மாதத்துலேருந்து அதுக்கான இன்கம் டேக்ஸு நம்ம பே பண்ணுற சூழ்நிலை வந்தது அப்படின்னா அதுக்கு இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த மார்ச் எண்டு இல்லைனா ஏப்ரல் மாதம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்தது அப்படின்னா நாம் இப்போவே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மக்களே, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நோட்டீஸ் போர்டில் போங்க, அங்கே லிங்க்கு தந்திருக்காங்க. ஏற்கனவே அவர் நிறைய வாய்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பாருங்கள், புரிதல் ஏற்படுத்திக்கிங்க. தொடர்ந்து இனிமேல் நோட்டீஸ் போர்டில் நீங்கள் தினமும் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ வேணாலும் நம்மளுக்கான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஓகே மக்களே. என்ன மக்களே, நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் தந்த தகவல்களை சரியான முறையில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த வீடியோவை நாம் எப்படி பண்ணுறது, நாம் இப்போது ரொம்ப நாள் கழித்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு 404 அந்த இது வரும். ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே உங்களுக்கு அப்ளைனருக்கோ இல்லை நம்மளுடைய லீடர்களுக்கோ இல்லை இவங்களை கமெண்டருக்கோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உடனடியாக கால் பண்ணி கேட்காதீங்க. நான் சொன்ன இந்த வழிமுறையை முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே நண்பர்களே, இப்போது இந்த ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதாவது நம்மளுடைய எஸ்பிஓவில் இது வரைக்கும் சேராமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க என்னுடைய வியூவர்ஸ்களே, சப்ஸ்கிரைபர்களே, நீங்கள் இந்த கம்பெனியில் சேர்ந்து சம்பாதித்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கணும் விரும்புகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கம்பெனிக்கான தகவல்கள் அனைத்தையும் பெற்று நீங்கள் இதில் சேர்ந்து பயன்பெறலாம். அதற்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா மார்ச் 8ஆம் தேதி ரீலான்ச் பண்ணி வரப்போகிறதா சொல்லியிருக்காரு, லீவ் முடிஞ்சு. ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் ஐடி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீ
எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. முதலீடு இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் ஒர்க்கிங் அப்படின்னும்போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதனால் இந்த கம்பெனியில் சேர விருப்பப்படுறவங்க ஒரு 8ஆம் தேதிக்கு மேலே என்ன தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் இந்த கம்பெனியில் சேர்ந்து பணம் சம்பாதித்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமாக. நன்றி, வணக்கம்.